அமெரிக்காவில் இருக்குது, இங்கிலாந்துல இருக்குது. அப்ப அந்த தலைவர் உலகத் தலைவராக போய் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு கருத்து சொல்ற உலகத் தலைவர் உண்மைக்கு நம்ம அந்த தம்பி கவின் இருக்காப்புல, அது அண்ணன் ஜார்ஜி பக்கத்துல இருந்தாரு. போன் வந்தது, எங்க தலைவர் வரப்போறாருங்க, வந்தா பிறகு என்கிட்ட பார்ப்போம்னு. அவர் என்னமா சொன்னாரு, சத்தியவாக்கு உலகத் தலைவர் எழுச்சி தமிழ் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன். அவர் சொல்லுதுங்க. அவர் ஒண்ணு இன்னும் சொல்ல போனா பறையர் அல்ல, அவர் தேவேந்திர குல வேளாளர். பல்லடம் சொன்ன வேற அடிச்சு போடுவாங்க, அது வேற பிரச்சனை. ஏன்னா மதுரைக்கு போகணும் இல்ல. அவர் யாரு, அவர் தேவேந்திர குல வேளாளர். அவருக்கு என்ன சொல்றாரு, எங்க தலைவர் பேசுவாருப்பா பார்லிமெண்ட்ல, இங்க வருவாருப்பா சொல்லார சொல்லலையா. அப்ப என்ன, எங்கெல்லாம் அடி நடக்கிறது, மீண்டும் அதே பாயிண்ட் வர்றேன், எங்கெல்லாம் சோழ நடக்கிறது, எங்கெல்லாம் அட்டுள் நடக்கிறது, அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் பாயும் எழுச்சி தமிழர் பேசுவார். அதுதான் மதச்சார்பின்மை. நாட்டுக்கு பிரச்சனைடா. நாட்டுல எத்தனை முஸ்லிம் இருக்கிறீங்க ஓப்பனா கேட்கிறேன். ஆனா நாங்க போராடுறோம்ல, ஏன் கிறிஸ்துவனுக்கு பிரச்சனை நாங்க போராடுவோம். ஏங்க மரபணு மியூசியம் இருக்கிறாங்க, ஏண்டா உங்க பிள்ளை தானே கள்ளக்குறிச்சியில